ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது பொது தமிழில் பாவலரேறு பெருஞ்சித்திரனார் பற்றி டிஎன்பிசி ப்ரீவியஸராக என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டாங்களோ அதை இப்போ பார்க்கலாம். பாவலரேறு பெருஞ்சித்திரனார் பிறந்த மாவட்டம் சேலம். பாவலரேறு பெருஞ்சித்திரனார் பிறந்த மாவட்டம் சேலம். துரைமாணிக்கம் என்பது இவரது இயற்பெயராகும். யார்? பாவலரேறு பெருஞ்சித்திரனார். துரைமாணிக்கம் என்பது இவரது இயற்பெயராகும். பாவலரேறு பெருஞ்சித்திரனார். வீருடை செம்மொழி தமிழ்மொழி உலகம் வேரூன்றிய நாள் முதல் உயிர்மொழி என்று தமிழின் பெருமையினை பறைசாற்றியவர் பாவலரேறு பெருஞ்சித்திரனார். வீருடை செம்மொழி தமிழ்மொழி உலகம் வேரூன்றிய நாள் முதல் உயிர்மொழி என்று தமிழின் பெருமையை பறைசாற்றியவர் பாவலரேறு பெருஞ்சித்திரனார். தமிழ் படித்தால் எது பெருகும்? அறம் பெருகும். தமிழ் படித்தால் அறம் பெருகும். நூறாசிரியம் என்னும் கவிதை நூலின் ஆசிரியர் கவிஞர் பெருஞ்சித்திரனார். நூறாசிரியம் என்னும் கவிதை நூலின் ஆசிரியர் பெருஞ்சித்திரனார். அடுத்தொரு பொறுத்துக. பெருஞ்சித்திரனார் கனிச்சாறு. பெருஞ்சித்திரனார் கனிச்சாறு. சுரதா தேன்மலை. சுரதா தேன்மலை. முடியரசன் காவிய பாவை. முடியரசன் காவிய பாவை. பாரதிதாசன் குறிஞ்சித்திட்டு. பாரதிதாசன் குறிஞ்சித்திட்டு. ஆன்சர் பி. அடுத்து ஒரு பொறுத்துக. அழகின் சிரிப்பு பாரதிதாசன். அழகின் சிரிப்பு பாரதிதாசன். தெய்வ திருமலர் நாமக்கல் கவிஞர். தெய்வ திருமலர் நாமக்கல் கவிஞர். பாவிய கொத்து பாவலரேறு பெருஞ்சித்திரனார். பாவிய கொத்து பாவலரேறு பெருஞ்சித்திரனார். கண்ணன் பாட்டு பாரதியார். கண்ணன் பாட்டு பாரதியார். ஆன்சர் பி. அடுத்தொரு பொறுத்துக. மதுர கவி. மதுர கவி அப்படின்னா யாருன்னா ஓசை நலம் சிறக்க பாடுபவர். மதுர கவி அப்படின்னா ஓசை நலம் சிறக்க பாடுபவர். வித்தார கவி. வித்தார கவி அப்படின்னா தொடர்நிலை செய்யுளும் தூய காப்பியங்களும் இயற்றுபவர். வித்தார கவி அப்படின்னா தொடர்நிலை செய்யுளும் தூய காப்பியங்களும் இயற்றுபவர். பாவலரேறு அப்படின்னா நால்வகை கவிகளையும் பாட வல்லவர். பாவலரேறு அப்படின்னா நால்வகை கவிகளையும் பாட வல்லவர். ஆசு கவி அப்படின்னா என்னென்னா பாடு என்று கூறியவுடன் பாடுபவர். ஆசு கவி அப்படின்னா பாடு என்று கூறியவுடன் பாடுபவர். இல்லை பாவலரேறு யார் அப்படின்னா நம்ம பெருஞ்சித்திரனாருடைய அந்த சிறப்பு பெயர் தான் என்ன? பாவலரேறு. பாவலரேறு பெருஞ்சித்திரனார் சொல்லுவோம்ல. அப்போ அவர் நால்வகை கவிகளையும் பாட வல்லவர் பெருஞ்சித்திரனார். அதான் பாவலரேறு அப்படின்னு நம்ம சிறப்பு அடைமொழி பேர் கொடுக்குறாங்க. பாவலரேறு அப்படின்னா நால்வகை கவிகளையும் பாட வல்லவர். ஆன்சர் பி. ஆழி பெருக்கிற்கும் காலத்திற்கும் முற்றும் அழியாமல் நிலை நிற்பதுவாம் என்று தமிழின் பெருமையினை பாடி மகிழும் பாவலர் பெருஞ்சித்திரனார். ஆழி பெருக்கிற்கும் காலத்திற்கும் முற்றும் அழியாமலே நிலை நிற்பதுவாம் என்று தமிழின் பெருமையினை பாடி மகிழும் பாவலர் யார்? பெருஞ்சித்திரனார். அடுத்தொரு பொறுத்துக. அந்த நால்வகை கவிகள் என்ன கவிகள் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதுக்கு ஒரு பெயர் இருக்கும். வை தருப்பம் ஆசு கவி. வை தருப்பம் அப்படின்னா ஆசு கவி. கௌடம் அப்படின்னா மதுர கவி. கௌடம்னா மதுர கவி. பாஞ்சாலம் அப்படின்னா சித்திரகவி. பாஞ்சாலம் அப்படின்னா சித்திரகவி. மாகதம் அப்படின்னா வித்தார கவி. மாகதம் அப்படிங்கன்னா வித்தார கவி. இதை ஞாபகம் வைக்கிறதுக்காக ஒரு சின்ன ஷார்ட்கட்டு. இப்போ வை தருப்பம் அப்படின்னா ஏதாவது இப்போ சூடாக இருக்குன்னா ஆ கீழே வை அப்படின்னு சொல்லுவோம்ல. அது ஆ கீழே வை அப்படின்னு தானே சொல்லுவோம். அப்போ அது ஏதோ ஒரு பொருளை சூடாக தூக்கிட்டோம்னா நம்ம என்ன சொல்லுவோம்? ரொம்ப சூடாக இருக்குது கீழே வை அப்படின்னு சொல்லுவோம்ல. அது ஆ வை. அந்த ரெண்டு ஃபஸ்ட் லெட்டரை மட்டும் இது பண்ணி பாருங்கள். வை தருப்பம். வை இருக்குதுல்ல ஆ. அப்போது அந்த மாதிரி சொல்லி பார்த்துட்டு மேட்ச் பண்ணிக்கோங்க. வை தருப்பம் ஆசு கவி. அடுத்து கௌடம். கௌடம் மதுர கவி. கவு அப்படின்னா மாடு சொல்லுவோம்ல. அதில் மா இருக்கா? மா. கவு எப்படி சத்தம் போடும்? மான்னு தானே கூப்பிடும். அதனால் கௌடம் அப்படின்னா மதுர கவி. அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பாஞ்சாலம். பாஞ்சாலம் சித்திரகவி. அந்த முதல் லெட்டரையும் அந்த லெட்டரையும் சேர்த்து பார்த்தா பாசின்னு வருதா? பாசி சொல்லுவோம்ல. தண்ணியில் இருக்கக்கூடிய பாசி. அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். பாசி. அடுத்து மாகதம். மாகதம் அப்படின்னா வித்தார கவி. இது ஒன்றும் அப்படியே ஞாபகம் வச்சுக்கலாம். இல்லைனா மாவி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த ஃபஸ்ட் லெட்டரை மட்டும் பொருத்தி இதை ஞாபகம் வச்சுக்கலாம். மாகதம் அப்படின்னா வித்தார கவி. மாவி. வை தர்ப்பம் அப்படின்னா ஆசு கவி. வை சூடாக இருக்குது ஆ வைன்னு சொல்லுவோம்ல. அது கவு. கவு இப்படி சத்தப்படும் மா அப்படின்னு கூப்பிடும்ல. ஆனால் மதுர கவி. அடுத்து பாஞ்சாலம் பாசி. அது ஃபஸ்ட் லெட்டரையும் நீங்கள் சேர்த்து பார்த்தா அதை இது பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். பாஞ்சாலம் சித்திரகவி. மாகதம் வித்திரகவி. மாவி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆன்சர் சி. இப்போ இந்த நால்வகை கவிகளையும் பாட வல்லவர் தான் யார்? பாவலரேறு பெருஞ்சித்திரனார். அதனால தான் அவரை நம்ம பாவலரேறு அப்படின்னு சொல்கிறோம். பாவலரேறு பெருஞ்சித்திரனார் எழுதாத நூல் எது? இதில் பார்த்தோன்னா குறிஞ்சித்திட்டு அப்படிங்கிறது அவர் எழுதலை. பாவிய கொத்து பள்ளி பறவைகள் கொய்யா கனி இதெல்லாமே பாவலரேறு பெருஞ்சித்திரனார் எழுதிய நூல். குறிஞ்சித்திட்டு அப்படிங்கிறது பாரதிதாசன் எழுதியது. கொய்யா கனி என்ற நூலை எழுதியவர் யார் அப்படின்னா பெருஞ்சித்திரனார். கொய்யா கனி என்ற நூலை எழுதியவர் பெருஞ்சித்திரனார். உலக தமிழரிடையே தமிழ் உணர்வை உருவாக்கிய பெருஞ்சித்திரனாரின் இதழ்கள் எது அப்படின்னா தென்மொழி, தமிழ்ச்சிட்டு, தமிழ் நிலம்.
உலக தமிழர்களிடையே தமிழ் உணர்வை உருவாக்கிய பெருஞ்சித்திரனாரின் இதழ்கள் தென்மொழி, தமிழ்ச்சிட்டு, தமிழ்நிலம். தென்மொழி, தமிழ்ச்சிட்டு, தமிழ்நிலம் ஆகிய இதழ்கள் மூலம் உலக தமிழரிடையே தமிழ் உணர்வை உருவாக்க பாடுபட்டவர் யார் அப்படின்னா பாவலரேறு பெருஞ்சித்திரனார். இந்த கொஸ்டினை ஆன்சரை கொஸ்டினாக கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பெருஞ்சித்திரனாரை கொடுத்துட்டு தென்மொழி, தமிழ்ச்சிட்டு, தமிழ்நிலம் கேட்டிருக்காங்க. இங்கே தென்மொழி, தமிழ்ச்சிட்டு, தமிழ்நிலம் கொடுத்துட்டு அது யார் பாடுபட்டது அப்படின்னு கேட்குறாங்க. ஒரே கொஸ்டினை ஆனால் அதை அப்படியே மாற்றி கேட்குறாங்க. பாவலரேறு பெருஞ்சித்திரனார். பாவலரேறு பெருஞ்சித்திரனாரின் படைப்புகளுள் இல்லாத ஒன்று எதுன்னு கேட்குறாங்க. இதில் கொய்யாக்கனி, கனிச்சாறு, நூறாசிரியம் இது மூணுமே வந்து பாவலரேறு பெருஞ்சித்திரனார். கள்ளக்குடி மகாகவியம் யார்? கண்ணதாசன். கள்ளக்குடி மகாகவியம். அப்போ இதான் வந்து பொருந்தாதது. அடுத்த ஒரு பொறுத்துக. பெருஞ்சித்திரனார் யார் அப்படின்னா தனித்தமிழ் இயக்க மறவர். பெருஞ்சித்திரனார் தனித்தமிழ் இயக்க மறவர். ஊவேசா தமிழ் தாத்தா. ஊவேசா தமிழ் தாத்தா. ராபி சேதுப்பிள்ளை சொல்லின் செல்வர். ராபி சேதுப்பிள்ளை சொல்லின் செல்வர். திருவிக்கா தமிழ் தென்றல். திருவிக்கா வந்து தமிழ் தென்றல். ஆன்சர் சி. உலக தமிழரிடையே தமிழ் உணர்வை உருவாக்க பாடுபட்ட பெருஞ்சித்திரனாரின் இதழ் பெயர் தமிழ்ச்சிட்டு. உலக தமிழரிடையே தமிழ் உணர்வை உருவாக்க பாடுபட்ட பெருஞ்சித்திரனாரின் இதழ் வந்து தமிழ்ச்சிட்டு. அடுத்த ஒரு பொறுத்துக. இதில் சரியான இணைகளை தேர்ந்தெடு. பகுத்தறிவு கவிராயர் யார்? உடுமலை நாராயணகவி. இது கரெக்டு. உவமை கவிஞர் வந்து பெருஞ்சித்திரனார் கொடுத்துருக்காங்க. இது தவறு. உவமை கவிஞர் யார்? சுரதா. பெருஞ்சித்திரனார் யார்? பாவலரேறு பெருஞ்சித்திரனார் தான் சொல்லுவோம். உவமை கவிஞர் வந்து சுரதா. அப்போ இது வந்து தப்பாக கொடுத்துருக்காங்க. காந்திய கவிஞர் ராமலிங்கனார். நாமக்கல் கவிஞர் ராமலிங்கனார். இது கரெக்டு. புரட்சி கவிஞர் யார்? பாரதிதாசன். புரட்சி கவிஞர் வந்து பாரதிதாசன். தாராபாரதிக்கு என்ன சொல்லுவோம்? கவி ஞாயிறு தாராபாரதி அந்த மாதிரி சொல்லுவோம். கவி ஞாயிறுன்னு சொல்லுவோம். அப்போ இதில் எதெல்லாம் தவறு அப்படின்னா உவமை கவிஞர் தப்பாக கொடுத்துருக்காங்க, புரட்சி கவிஞரும் தப்பாக கொடுத்துருக்காங்க. அப்போது நமக்கு எதெல்லாம் சரின்னா 1 மற்றும் 3 வந்து சரி. அப்புறம் பார்த்தோன்னா இது ஓல்டு தமிழ் புக்கில் வந்து இந்த பாடம் கொடுத்துருக்காங்க. அதாவது பெருஞ்சித்திரனாருடைய ஓய்வும் பயனும் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் வந்து ஒரு பாடல் கொடுத்துருப்பாங்க. ஓல்டு தமிழ் புக்கில் முதல் பருவம் தொகுதி 1 இருக்குது. ஓய்வும் பயனும் அப்படிங்கிற தலைப்பில் வந்து பெருஞ்சித்திரனார் பாட்டு. ஓய்வாக இருக்கையிலே தம்பி நீ ஓவியம் வரைந்து பழகு, தூய்மையோடு அமைதி வந்து சேரும், நன்கு தோன்றிடும் உள்ள அழகு, பாக்களும் இயற்றி பழகு, நல்ல பாடலை பாடி மகிழ்வாய், தாக்குறும் துன்பம் யாவும் இசை தமிழில் மாய்ந்து போகும், அறிவியல் ஆய்வு செய்வாய் நீ அன்றாடம் செய்தி படிப்பாய், செவியுறும் உந்தன் அறிவு உளச்செழுமையும் வலிவும் பெறுவாய், மருத்துவ நூல்கள் கற்பாய் உடன் மனநூலும் தேர்ந்து கற்பாய், திருத்த மெய் நூல்கள் அறிவாய், வரும் தீமையும் பொய்யும் களைவாய் அப்படின்னு பெருஞ்சித்திரனார் வந்து எழுதியிருப்பார். ஓல்டு புக்கில் இருக்குது, 9th புக்கில் ஓய்வும் பயனும் அப்படிங்கிற தலைப்பில். அடுத்தது ஆசிரியர்கள் பார்க்கலாம். அவருடைய இயற்பெயர் வந்து துரைமாணிக்கம். பாவலரேறு பெருஞ்சித்திரனாரின் இயற்பெயர் வந்து துரைமாணிக்கம். அவருடைய ஊர் வந்து சேலம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சமுத்திரம் ஊர். அவருடைய பெற்றோர் பார்த்தோன்னா துரைசாமி குஞ்சம்மாள். அவங்களுடைய பெற்றோர் வந்து துரைசாமி குஞ்சம்மாள். அவருடைய காலம் பார்த்தோன்னா 1933 1995 வரைக்கும். 1933 95 வரைக்கும். கனிச்சாறு, ஐயை, கொய்யாக்கனி, பாவிய கொத்து, பள்ளி பறவைகள், நூறாசிரியம் இதெல்லாம் இவருடைய நூல்கள். கனிச்சாறு, ஐயை, கொய்யாக்கனி, பாவிய கொத்து, பள்ளி பறவைகள், நூறாசிரியம். அதே மாதிரி தென்மொழி, தமிழ்ச்சிட்டு, தமிழ்நிலம் இது வந்து அவருடைய இதழ்கள். தென்மொழி, தமிழ்ச்சிட்டு, தமிழ்நிலம் வந்து இதழ்கள். இப்போ கொடுத்துருக்குற அந்த ஓய்வும் பயனும் அப்படிங்கிற பாட்டு வந்து பள்ளி பறவைகள் அப்படிங்கிற பள்ளி பறவைகள் என்னும் குழந்தை பாடல் தொகுப்பில் 2ஆம் பகுதியில் வந்து இடம்பெற்றிருக்கு. இந்த தென்மொழி, தமிழ்ச்சிட்டு, தமிழ்ச்சிட்டு ஆகிய இதழ்களில் வந்து இந்த நூலில் உள்ள பாடல்கள் பல வந்து வெளிவந்திருக்கு. இந்த நூல் வந்து குஞ்சுகளுக்கு, பறவைகளுக்கு, மணிமொழி மாலை என முப்பிரிவாக அமைந்துள்ளது. இந்த நூல் வந்து குஞ்சுகளுக்கு, பறவைகளுக்கு, மணிமொழி மாலை அப்படிங்கிற முப்பிரிவாக அமைந்திருக்குது. அடுத்து பார்த்தோன்னா இப்போ நமக்கு நியூ தமிழ் புக்கில் இயல் 1 ஃபஸ்ட்டு பாட்டு கொடுத்துருப்பாங்க. தமிழ் கும்மி அப்படின்னு ஒரு பாட்டு கொடுத்துருப்பாங்க. அது பெருஞ்சித்திரனாருடைய பாட்டு. அவருடைய பாட்டு வந்து அதே மாதிரி 10th நியூ புக்லேயும் தமிழ் புக்லேயும் இயலில் ஃபஸ்ட்டு பாட்டு வந்து பெருஞ்சித்திரனாருடைய பாட்டு தான். 6th இயல் 1 ஃபஸ்ட்டு பாட்டு தமிழ் கும்மிங்கிறது பெருஞ்சித்திரனாருடைய பாட்டு. கொட்டுங்கடி கும்மி கொட்டுங்கடி, இளம் கோதையரே கும்மி கொட்டுங்கடி, நிலம் 8 திசையிலும் செந்தமிழின் புகழ் எட்டிடவே கும்மி கொட்டுங்கடி, ஊழி பல நூறு கண்டதுவாம் அறிவு. இந்த லைன் கூட கேட்கலாம். ஊழி பல நூறு கண்டதுவாம் அறிவு ஊற்றென்னும் நூல் பல கொண்டதுவாம், பெரும் ஆழி பெருக்கிருக்கும் காலத்திற்கும் முற்றும் அழியாமலே நிலை நிற்பதுவாம். அதே மாதிரி பொய் அகற்றும் உள்ள பூட்டருக்கும் அன்பு பூண்டவரின் இன்பு பாட்டிருக்கும் உயிர் மெய் புகட்டும் அறமேன்மை கிட்டும் இந்த மேதினி வாழ்வில் வழிகாட்டிடும். இந்த பாட்டில் என்னது யார்? பாவலரேறு பெருஞ்சித்திரனார். அதாவது 6th நமக்கு நியூ தமிழ் புக்கில் வந்து இந்த பாட்டு கொடுத்துருக்காங்க. தமிழ் கும்மி அப்படிங்கிற தலைப்பில் இதில் இருந்தால் கொஸ்டின் கேட்பாங்க. ஊழி பல நூறு கண்டதுவாம் அறிவு ஊற்றென்னும் நூல் பல கொண்டதுவாம், பெரும் ஆழி பெருக்கிருக்கும் காலத்திற்கும் முற்றும் அழியாமல் நிலை நிற்பதுவாம், பொய்யகற்றும் உள்ள பூட்டருக்கும் அன்பு பூண்டவரின் இன்ப பாட்டிருக்கும்
உயிர் மெய் புகட்டும் அற மேன்மை கிட்டும் இந்த மேதினி வாழ்வழி காட்டியிருக்கும். இது வந்து பாவலரேறு பெருஞ்சித்திரனார் எழுதின பாட்டு. இதுலேயும் நூல்வழி அதே தான் கொடுத்துருப்பாங்க. ஒரே ஒரு இது மட்டும் எக்ஸ்ட்ரா, அது வந்து 10th புக்கில் சேர்த்திருப்பாங்க. பாவலரேறு பெருஞ்சித்திரனார் இயற்பெயர் என்ன? மாணிக்கம், துறை மாணிக்கம் இல்லை மாணிக்கம்னு கொடுத்துருக்காங்க. இவர் பாவலரேறு, அது வந்து அவருடைய சிறப்பு பெயர். அதே மாதிரி கனிச்சாறு, கொய்யாக்கனி, பாவிய கொத்து, நூறாசிரியம் இதெல்லாம் அவருடைய நூல்கள். தென்மொழி தமிழ் சிட்டு தமிழில் வந்து அவருடைய இதழ்கள். தனித்தமிழையும் தமிழ் உணர்வையும் பரப்பிய பாவலர். ஒருவேளை எப்படி கேட்கலாம், தனித்தமிழையும் தமிழ் உணர்வையும் பரப்பிய பாவலர் யார் அப்படின்னா பாவலரேறு பெருஞ்சித்திரனார். இந்த பாடல் பார்த்தோன்னா கனிச்சாறு அப்படிங்கிற நூலில் இடம்பெற்றிருக்கு. இந்த தமிழ் கும்மிங்கிறது கனிச்சாறு அப்படிங்கிற நூலில் வந்து இடம்பெற்றிருக்கு. இந்த நூல் வந்து 8 தொகுதிகளாக வெளிவந்தது. இது வந்து தமிழ் உணர்வு நிறைந்த பாடல்களை கொண்டது. அடுத்து நமக்கு 10th புக்கில் அன்னை மொழியே அப்படிங்கிற தலைப்பில் பாவலரேறு பெருஞ்சித்திரனார் வந்து பாட்டு எழுதியிருப்பார். அன்னை மொழியே அழகார்ந்த செந்தமிழே முன்னைக்கும் முன்னை முகிழ்த்த நறுங்கனியே கன்னி குமரி கடல் கொண்ட நாட்டிடையில் மன்னி அரசிருந்த மண்ணுலகப் பேரரசே தென்னன் மகளே திருக்குறளின் மாண்புகளே இன்னும் பார்ப்பத்தே என் தொகையே நற்கணக்கே மண்ணும் சிலம்பே மணி மேகலை வடிவே முன்னும் நினைவால் முடித்தாள வாழ்த்துவமே. இந்த பாட்டு வந்து 10th ஃபஸ்ட்டு பாட்டு கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டில் அன்னை மொழி அப்படிங்கிற தலைப்பில் இந்த பாடல் கொடுத்துருக்குறாங்க. செந்தமிழே உள்ளுயிரே செப்பரிய நின்பெருமை என் தமிழ்னா எவ்வாறு எடுத்தே உரைக்கும் முந்தை தனிப்புகழும் முகிழ்த்த இலக்கியமும் விந்தை நெடுநிலைப்பும் வேறார் புகழுரையும் உந்தி உணர்வெழுப்ப உள்ள கனல் மூல செந்தாமரை தேனை குடித்து சிறகடித்த அத்தும்பி பாடும் அதுபோல யாம் பாடி முற்றுண்டோம் யாண்டும் முழங்க தனித்தமிழே. இதில் இந்த லைன் வந்து முக்கியம். செந்தாமரை தேனை குடித்து சிறகார்ந்த அத்தும்பி பாடும் அதுபோல யாம் பாடி முற்றுண்டோம் யாண்டும் முழங்க தனித்தமிழே. இதுவும் பாவலரேறு பெருஞ்சித்திரனார் பாடிய பாடல் தான். இது வந்து எங்கே இருக்குது? நமக்கு 10th புக்கில் கொடுத்துருக்காங்க. அன்னை மொழியே அப்படிங்கிற தலைப்பில். சாகும்போது தமிழ் படித்து சாக வேண்டும் எந்த சாம்பலும் தமிழ் மணந்து வேக வேண்டும் சொன்னது யாருன்னா கா. சச்சிதானந்தன். இதுலேயும் நூல்வழி கொடுத்துருப்பாங்க. இதிலும் அதே தான் பெருஞ்சித்திரனாரின். இது வந்து இந்த பாட்டு பார்த்தோன்னா கனிச்சாறு தொகுதி 1 தொகுப்பிலிருந்து வந்திருக்கும். இந்த இருவேறு தலைப்புகளில் என்னவே தலைப்புனா தமிழ் தாய் வாழ்த்து முற்றுண்டோம் யாண்டும் அப்படிங்கிற தலைப்பில் வந்து எடுத்தாளப்பட்டுள்ளன. தென்மொழி தமிழ் சிட்டு இதழ்களின் வாயிலாக தமிழ் உணர்வை என்ன பண்ணார்? உலகெங்கும் பரப்பியவர். இயற்பெயர் வந்து துறை மாணிக்கம். சில மாணிக்கம் கொடுத்தாலும் அவர் தான் மாணிக்கம் இல்லை துறை மாணிக்கம். இவர் உலகியல் 100 பாவிய கொத்து நூறாசிரியம் கனிச்சாறு எண் சுவை என்பது மகபுகு வஞ்சி. இதில் இந்த புதுசாக அந்த நூல்கள்லாம் புதுசாக இந்த 10th புக்கில் தான் கொடுத்துருப்பாங்க. அது உலகியல் 100 இதில் அந்த புக்கிலலாம் இருக்காது, இதில் கொடுத்துருப்பாங்க. உலகியல் 100 பாவிய கொத்து ஏற்கனவே இருந்தது, நூறாசிரியம் கனிச்சாறு ஏற்கனவே வரும். எண் சுவை என்பது மகபுகு வஞ்சி பள்ளி பறவைகள். இதெல்லாம் வந்து இந்த மகபுகு வஞ்சி எண் சுவை என்பது உலகியல் 100 இந்த 3 இப்போ 10th புக்கில் சேர்த்திருக்காங்க. முதலிய நூல்களை வந்து படைத்துள்ளார். இவரின் திருக்குறள் மெய்ப்பொருளுரை தமிழுக்கு கருவூலமாய் அமைந்துள்ளது. இது கேட்பாங்க, யாருடைய அந்த திருக்குறளின் மெய்ப்பொருளுரை வந்து தமிழுக்கு கருவூலமாய் இருக்குது அப்படின்னா பாவலரேறு பெருஞ்சித்திரனாருடைய திருக்குறள் மெய்ப்பொருளுரை வந்து தமிழுக்கு கருவூலமாய் அமைந்துள்ளது. இவருடைய பாடல்கள் என்ன பண்ணியிருக்காங்க? நாட்டுடமே ஆக்கப்பட்டுள்ளன. நூல் வந்து எக்ஸ்ட்ரா நூல் பார்த்தோன்னா உலகியல் 100, அப்புறம் பாவிய கொத்து நூறாசிரியம் கனிச்சாறு என் சுவை என்பது மகபுகு வஞ்சி பள்ளி பறவைகள்.